இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்துடலாம். ஸோ இந்த இது வந்து எதில் வந்து நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர் ராஜா பேட்டரிஸில் தான் புக் பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதில் நம்ம 2 என்ட்ரி தான் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி எப்போ எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24 வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஜூன் 24 எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஓகே, ஒரு 16 டேஸில் வந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் டு 2.5 வீக்ஸில். ஸோ இதோட ப்ராஃபிட் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துடலாமா எவ்வளவு அப்படிங்கிறத. ஸோ டோட்டலில் மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்க 5 வந்து நம்ம க்ளோஸ் டு வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு புக் பண்ணிட்டோம். ஓகேவா, இன்னைக்கு வந்து நான் டோட்டலில் மாற்றிருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே வந்து கைட் பண்ணுறது தான். நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டார்கெட் வச்சுருக்கோம். அந்த டார்கெட் எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து 6 இல்லைனா 8 இல்லைனா 10 இந்த 3% தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிளி வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து சஜஷன் வந்து எடுப்போம். ஓகேவா, நான் அனலைஸ் பண்ணி எடுக்கிறது எல்லாமே அப்படிதான் எடுப்பேன். ஸோ இதோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் ஃப்ரேம் வச்சிருக்கேன். பாருங்க, இப்போதான் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நமக்கு தெரியும் லாஸ்ட் 2 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் டச் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியும். மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா ப்ரீவியஸாகவே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா 24 கிட்டக்கே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா என்ட்ரி எடுத்துரும். இங்கே பாருங்க, இந்த 24 கிட்ட தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து என்ட்ரி எடுத்ததுனால நமக்கு மறுபடியும் தெரியும் அவன் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுவான் அப்படின்னு. பிரேக் பண்ணி இன்னுமே மேலே போக நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஆனால் நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 6 இல்லைனா வந்து 8 10 இந்த பெர்சன்டேஜ்குள்ள வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா ஸ்டேபிளாக வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேவா, இதோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம என்ட்ரி போட்டுடலாமா ஃப்ரெஷ்ஷா. இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னா 24 வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஓகேவா, ஸோ அதை வந்து நான் போடுறேன். 24 வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இன்னைக்கு டேட்ல வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th. என்ன இது அப்படின்னா அமர் ராஜா பேட்டரிஸ். நம்ம இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் மிச்ச டீட்டெயில்ஸை வந்து நான் ஃபர்தராக நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு தேவையில்லாமல் டைம் ட்ராக் ஆக வேணாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இப்போ கரெக்டாக வந்து 3 o'clock மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் இருக்குது. நம்ம நியூ என்ட்ரி வந்து எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து டைரெக்டாக வந்து நான் ப்ராஃபிட்டை மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து கண்டினியூவாக புக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இங்கே பாருங்க, நம்ம இப்போ வரைக்கும் எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் 20 க்ளோஸ் டு வந்து 25 கிட்ட வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இதையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வந்து நம்ம அடுத்து வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஸ்டாக்ஸில் வந்து கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி நம்ம வந்து அடுத்த ஒரு பெரிய ஸ்டாக் வந்து நல்லா ஒரு மொமெண்டமில் இருக்கிற ஒரு பென்னி ஸ்டாக் எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகேவா, இது எல்லாமே வந்து எங்களோட ஓன் ரிசர்ச்சில் தான் நாங்கள் வந்து பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி எல்லாமே கற்றுக்கிட்டோம். இதை நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத எங்களோட நாலேஜை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஓகேவா, நம்ம கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம். கிளாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸு தானாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் எப்போவுமே இது மாதிரி தான் ஒரு இதை வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து கன்சிக்யூட்டிவாக எடுக்க முடியும். நான் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன்ஸையும் காட்டுறேங்க பாருங்களேன். நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண் வந்து ஒரு 5% வந்து நல்லாவே அப்ளை ஏறியிருக்கான். இவன் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வாங்கினோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினோம். எப்போ வேணாலும் நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஓகேவா, இது மட்டும் இல்லை, ஏன்னா இது ஒரு இன்னும் ஒரு 3% ஏறுனுச்சுன்னா இதுலேருந்து வெளியே வந்துடுவோம். சேம் டைம் இது வந்து ரீசெண்டாக தான் நம்மளும் வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். 10th வாங்கியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து வெளியே வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம இன்னைக்கு ஆட் பண்ணுவோம், ஒரு ஸ்டாக்ல ரிலீஸ் ஆகிறோம்.
நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் வெளியே வரலாம், நாளைக்கும் ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த சைக்கிள் வந்து கண்டினியூவாக வந்து ஒரு ப்ராஃபிட் ஜேர்னியை வந்து நமக்கு கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பெல் பட்டனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வந்து டைம் டு டைம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். நம்ம 3 o'clock வீடியோக்கு நம்ம பார்க்கலாம்.